இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் ஓய்ந்து போகும். நல்ல கவனிங்க. இப்ப சமீப காலமாக அரசாங்கங்கள் நமீபியாலையும் சரி ஜிம்பாப்வேலையும் சரி இது அவங்க சொல்லுறது, இது Namibian authorities have begun the process of culling over 700 wildlife animals. என்ன சொல்றாங்கன்னா நமீபியாவும் ஜிம்பாப்வே ரெண்டு இடத்துலயும் இப்போ போன மாசத்துல 700 யானைகளை அடிச்சு சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, இருக்கிற மிருகங்களை வேணா அடிச்சு என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இப்பதான் உணவு பஞ்சத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் உச்சத்துக்கு போல. 2024 அதோட மிட்பகுதி, இன்னும் உச்சப்பகுதி 2025 தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இது நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் ஹவுத்தீஸ், உங்களுக்கு தெரியும் ஏமன்காரங்க, ரெட் சீல வர வேண்டிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிக்க தொடங்கிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் கடல் வாணிபம் மாட்டிக்கிச்சு. இன்னொரு பக்கம் ஈரான், அவங்க சொல்லுவாங்க இந்த அவங்களுக்கு ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு, அது வழியாக தான் எல்லாமே வரணும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதியிலையும் உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கங்களே சொல்லுது சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, வேணா நீங்க மிருகங்களை அடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல தொடங்கிடுச்சு. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு உணவு பஞ்சம் 2022 இருந்து இப்போ உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டதான ஒரு ரிப்போர்ட். அவங்க சொல்றாங்க 2030க்குள்ளாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவாங்க. நீங்க ரொம்ப நினச்சிக்காதீங்க 2030 எங்கேயோ இருக்குன்னு. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் உச்சத்துக்கு போக போகுது. உங்க 2025 எப்படி இருக்கும்? ஏன்னா ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறீங்க, பிடிச்சி வச்சிருப்பீங்க, கன்ஃபார்மாக வச்சிருப்பீங்க. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் உனக்கு ஒரு மாற்று வஸ்திரம் தருகிறேன், ஒரு வெள்ளி பணம் தருகிறேன், என் வீட்டுக்கு நீ ஆசாரியனா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் எப்படி ஒரு ஊழியத்தை பிடிச்சி வச்சிருப்பீங்க. கன்ஃபார்மா ஒரு சர்ச்சை இருக்கும், 10ஆவதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்று வச்சிருப்பீங்க. உடனே ஃபோன் பண்ணி அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்று வரும். அந்த 1ஆம் தேதி காலையில் தான் ஆண்டவரும் பேசுறாரு, மிச்சம் 364 நாள் பேசவும் மாட்டாரு, நீங்களும் கேட்க மாட்டீங்க இல்லையா? ஜனவரி மாதம் 2ஆம் தேதி எல்லாரும் கேட்குற கேள்வி, இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன வந்திருக்கு, என்ன வேணா வந்துட்டு போட்டோம், என்னப்ப உங்களுக்கு என்னப்ப இல்லையா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசை. தீர்க்க தரிசனத்தில் போய் தெரிஞ்சு நீங்கள் எதாவது பண்ணீங்களா? அதான் கேள்வி. அவங்க நிறைய சொன்னாங்க, ஜப்பானில் பூகம்பம் வரும்னாங்க. என்ன பண்ணிய? தீர்க்க தரிசனம் கேட்டவங்க போய் பூகம்பத்தை நிறுத்தினீங்களா? இல்லை ஜப்பான்காரங்களுக்காவது சொன்னீங்களா, இப்படி வரப்போதான் உங்கள் ஊரில் எங்கள் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களா? கேட்டு இன்னைக்கு வாங்கிட்டு அப்படியே 1ஆம் தேதி நைட்டோட மறந்துடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் மேலே அப்படி ஒரு எச்சரிக்கையை வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு யார் என்ன சொன்னாங்களும் சரி, ஆனால் 2025 பஞ்சத்தின் வருஷம் தான், மிகப்பெரிய பஞ்சத்தின் வருஷம். பைபிள் சொல்கிறபடி அடுத்து, அதாவது நான் 2025-26 கணக்குக்கே நான் போல, அடுத்த வருகிற காலங்கள் பஞ்சத்தின் வருஷங்களாகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறபடி அப்படித்தான் இருக்க போகுது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தங்கள், செய்திகள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ நாம என்ன செய்ய போறோங்கிறது தான் கேள்வி. இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் சொன்னீங்க யுத்தம் வரும்னு சொல்லி, இன்னைக்கு சொல்லிட்டீங்க பஞ்சம் வரும்னு சொல்லி. இப்போ பஞ்சம் யுத்தம் இப்படிலாம் சொல்றீங்களா, என்ன ஆகுது? நேற்று சொன்னதான் இப்போ திருப்பியும் சொல்ல போறேன். இந்த பஞ்சங்கள் எல்லாம் வரும், அடுத்த நிலைமை உச்ச நிலைமையை அடையும். ஆனால் இந்த பஞ்சத்துக்கு நடுவில் இந்த பஞ்சம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு தெளிவா சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா, இது எல்லாம் வெளியே தான் வரும், தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. அதுதான் கர்த்தர் பண்ணி இருக்கிற வாக்கு தத்தம். இது வரக்கூடாது, வராது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இது பஞ்சம் வராது. அப்ப நம்ம எப்படி இந்த பஞ்சத்துக்கு நடுவில் சர்வை பண்ண போறோம்? நமக்காக உடனே விலைவாசி நமக்கு மட்டும் குறையுமா? இல்லை, விலைவாசி ஏறதான். ஆனால் இதை வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் நம் கரங்களை பலப்படுத்திடுவார். எவ்வளோ ஏறினாலும் சரி, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் பஞ்சம் வெளியே வரும்.
இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நமக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, நம்ம காலத்தில் எங்கேயுமே வரக்கூடாது. நம்ம காது கேட்குற நியூஸ்லாம் நல்ல நியூஸாகவே இருக்கணும், எங்கேயும் வரக்கூடாது. அதுவும் சில விசுவாசிக்கெலாம் நல்ல எண்ணம் இருக்குது, நல்லா கேட்கணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கும் போதே செத்துடணும். அதுவும் முழிச்சிருக்கும் போது கூட சாகக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க தூக்கத்திலேயே என் உயிர் பிரிஞ்சிடணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நல்ல மரணங்க, தூக்கத்திலேயே செத்துட்டாரு. சரி, தூக்கத்தில் செத்தது நல்ல மரணம்னா சிலுவையில் செத்தது என்ன மரணம்? கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டு செத்தாரே ஸ்தேவான், அது என்ன மரணம் இல்லையா? நமக்கு எப்படின்னா பெயினே இருக்கக்கூடாது, அப்படியே நார்மலாக நம்ம அதுலேயும் எல்லாம் எசேக்கியாவுக்கு, எசேக்கியா ராஜா இருந்தால அவனுக்கு பேரனும் பேத்தியும் எல்லாம் என்ன, எசேக்கியா ராஜாவுக்கு பேரன் பேத்தி எது வேணா நடக்கட்டும், நம்ம காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி, நம்ம பேரங்காலத்தில் நடந்தால் பரவாயில்ல, அப்படி தானே? எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக ஒன்று கற்று வச்சுருக்காங்க விசுவாசி எல்லாம், கர்த்தர் கிருபை உள்ளவர். நாங்கள் எங்கே இல்லைன்னு சொன்னோம்? கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். முதலாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? ரெண்டாம் உலக யுத்தம் வந்துச்சா இல்லையா? சுனாமி வந்துச்சா இல்லையா? பூமி அதிர்ச்சி வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா இல்லையா? அப்புறம் கிருபை உள்ளவர்ன்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனாலும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அது நடக்கிறது நடக்கும். அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். காரணம் கர்த்தர் கிருபை உள்ளவர். அதுதான் பைபிள் சொல்லுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சிலர் நீ சொன்னாங்க நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் இல்லைன்னே சொல்லலை, நான் எதையுமே எதிர்த்தே பேசுறதில்ல, நான் 100% ஒத்துக்கிறேன். நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். எங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களால் முடியுமா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும், அண்டர்லைன் த வேர்ட், அண்டர்லைன் த வேர்ட், முடியும் போது பொட்டலம் வழங்கப்படும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அண்டர்லைன் த வேர்ட், புசியாமலும் குடியாமலும். யாரு? ராஜாவிலிருந்து அந்த ஊர்ல இருக்கிற கடைசி மிருகம் வரைக்கும், நாய்க்குட்டி வரைக்கும், எதுவும் புசிக்கலையாமா, குடிக்கலையாமா, ரட்டு உடுத்திச்சாமா, உட்காந்துருச்சாமா. 40 நாள் கர்த்தர் பார்த்தாராமா. பார்த்துட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராமா. உங்களை உபவாச ஜபத்துக்கு கூப்பிட்டாலே கீழே போட வேண்டியிருக்கு, முடிவிலே உணவு வழங்கப்படும். போட்டால் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே வரிய. வரும்போது எப்படி வரிய? ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க எடுத்து செக் பண்ணுங்க, பிஸ்கட் பேக்கெட் இல்லாத குரூப் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா ஏன் ஸ்பர்ஜன் பதில் அனௌன்ஸ் பண்ண போறாரு, தயவு செய்து உள்ளே சாப்பிட வேண்டாம். அப்ப நீங்க உள்ள வச்சிருக்கீங்க தானே அர்த்தம். அதான உண்மை. நீங்க அவர் ஏன் அனௌன்ஸ் பண்றாரு? சாப்பிட தெரியுதா? சாப்பிட்டு கீழே போட்டு போறிய. கீழே போடாம சாப்பிட்டா கூட அவர் சும்மா இருப்பார். அவருக்கு சாப்பிட்றது பிரச்சனையே இல்லை, நீங்க கீழே போடுறது தான் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு இல்லையா? வரும்போதே பிஸ்கட் பேக்கெட் வரீங்க, கேட்டா சொல்றது இன்னும் பிரதர் பண்ண சொல்றீங்க, சுகர் கை உதறது, 9 மணியோட முடிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் 9:30 வரைக்கும் இழுக்கிறிய, என்ன பண்ணுறது? அதுலேயும் நம்ம கிறிஸ்டியன் பிஸ்கட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கான், பிரிட்டானியா மேரின்னு. அதை வந்து ஜபத்தோட வாயில் போட்டு இப்படி உட்காந்துருக்கு. இதில் வேற நினிவேக்கு இறங்குற தேவன் உங்களுக்கு வேற இறங்குவார். அதெல்லாம் உங்களால் முடியாது. நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. செய்கிறவங்க சொல்லுங்க நியாயம். நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கு, நானும் அதை ஒத்துக்கிறேன். எங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சாப்பாடு போட்டால் தான் வரோம், அப்படி இருக்கும். உங்களை சொல்லலை. இப்போ நிலைமை என்ன? இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இந்த பஞ்சம் உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க, 9:20 ஆக போகுது. எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் இதோட டைமையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 9:20க்கு ஒன்று கிராஸ் ஆகும் இந்த பகுதியில். அதனால் தயவு செய்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி இருக்க யாரோ அழுதிங்கன்னு வச்சுக்க. கவனிங்க, 2 காரியம் மிக முக்கியமாக நடக்கும். ஒன்று, இந்த பஞ்சத்தின் காலத்தில் கர்த்தர் நம்மை போஷிக்க போகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்துச்சு இல்லையா? ஆனால் சாரிபாத் விதவின் வீட்டுக்குள் மட்டும் என்ன வரல? பஞ்சம் வரல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், உள்ள எலியா இருந்தார். எலியா இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே என்ன வந்துச்சு? அந்த வீட்லேயும் பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மாவே சொல்றாங்க, நான் ஒரே ஒரு அடை தான் இருக்குது, சுட்டு சாப்பிட்டு சாவலான்னு பார்க்குறேன்றாங்க. எப்போ எலியா வீட்டுக்குள்ளே வந்துட்டாரோ
மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி. எப்போ வரைக்கும் இருந்துச்சா? பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறைவுபடலை. அதே காரியம் தான் இப்போவும் நடக்கும். உலகம் முழுக்க பஞ்சம் வரும், உங்கள் வீட்டுக்குள் அந்த பஞ்சம் வராது. எப்போ வராது தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள் தேவன் இருக்கிற வரைக்கும் அந்த பஞ்சம் வராது. உங்கள் வீட்டுக்குள் தேவன் இருக்கணும், தேவன் உலாவுகிறா இருக்கணும். வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுச்சுன்னா, WWF ஓடுச்சுன்னா, வீட்டுக்குள்ள IPL ஓடும், வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் ஓடும், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பஞ்சம் வராது. வரும். அது எப்படி வராது? காலையில் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்தோடனே வீடியோ கேம்ஸ் போடுறான். அவன் போன உடனே நீங்கள் உட்காந்து சீரியல் பார்க்குறீங்க. போயிட்டு இவர் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே IPL போட்டுக்கிறாரு. அப்புறம் 9-10 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து நியூஸ் பார்க்குறீங்க. ஏன்னா ஐநா சபையில் நாளைக்கு பேசி ஆகணும். உட்காந்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றீங்க. கூடுமானால் எழுந்திரிச்சு போய் கை கழுவுறீங்க, இல்லை அங்கேயே கழுவுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே சோப்பால பைசா நகரம் சாய்ஞ்ச கோபுரம் மாதிரி சாயிறிய. அப்புறமா அந்த அம்மா வந்து கூப்பிடுது, ஏப்பா உள்ள வந்து படுங்க. ஆமா, நாளைக்கு காலைல வரம்போ. இதில் உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டில் பஞ்சம் வராது? பஞ்சமே நீங்க தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பஞ்சம் வராமல் இருக்கணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள தேவன் உலாவணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், வீட்டில் ஒரு ஜெபம் இருக்கணும். ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ள, ஒரு அரை மணி நேரமாவது குடும்ப ஜெபம் இருக்குதா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கேட்டு பாருங்க. ஒரு சில வீடுகளில் மட்டும்தான். கேட்டால் எல்லாரும் ஒரு அருமையான ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போகிறோம், அவர் ஒரு நேரத்துக்கு டியூட்டிக்கு போகிறாரு, பிள்ளைங்க ஒரு நேரத்துக்கு டியூஷனுக்கு போயிட்டு வராங்க. எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது? திடீர்னு ஒருத்தர் சாப்பாட கூப்பிட்டுறாரு ரெஸ்டாரண்ட்டில், நைட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்துருங்கன்னு. அதுக்கு பிளான் பண்ணி குடும்பமாக போக முடியுதா இல்லையா? கரெக்டாக வீட்டுக்காரர் சொல்கிறீங்களே 7:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. டியூஷனுக்கு சொல்கிறீங்களா பையனை, டே டியூஷன் மிஸ்டர் சொல்லிட்டு கரெக்டாக வந்துரு. மத்தியானமே ரசம் சாதம், சாப்பாடு செய்யறதில்ல. ஏன் ரசம்? அதான் நைட்டு சாப்பிட போகிறோமே. நைட்டு சாப்பிட்றதுக்கு மத்தியானமே பிளானிங். இவ்வளோ பிளான் பண்ணி சாப்பாடு சாப்பிட குடும்பமாக போக முடியுதே, ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல அப்படின்னு நானே கேட்குறேனே. கர்த்தர் கேட்பார மாட்டாராம்? இன்னைக்கு அரை மணி நேரம் கூட குடும்பமாக கர்த்தருக்கு நேரம் ஒதுக்க முடியாத உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதுக்கு 24 மணி நேரம் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போகணும் சொல்லுங்க? நம்ம என்ன ஆபிரகாம் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமா? ஈசாக்கு மாதிரி கீழ்ப்படிஞ்சோமா? யாக்கோபு மாதிரி கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோமா? ஒன்றும் கிடையாது. கொடுத்தா ஒரு வேலை, அந்த வேலையை காரணம் காட்டி சர்ச்சுக்கு பாதி நாள் வர்றதே இல்லை. தசமாம் காணிக்க கொடுத்துட்டா என்னமோ பெரிய எரிகோ கோட்டையை உடைச்சிட்டா மாதிரி ஒரு பெரிய திருப்தி. கவரில் போட்டு தசமாம் காணிக்க கர்த்தர் கொடுத்ததில் திருப்பி கொடுக்குறிய. நீங்கள் ஒன்று எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா மாதிரி அவன் லாபமான இனத்தையும் விட்டான்ட்டு நீங்கள் விடலை. நீங்கள் கர்த்தர் கொடுத்ததில் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். கர்த்தர் எதிர்பார்க்கறது இன்னும் அதிகம். ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். எழுந்திரிக்கும் போதே 7:30 8 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறது. பசங்களை அனுப்பும் போது காலையில் அவ்வளோ பரபரப்பாக அனுப்புறீங்க தானே ஸ்கூலுக்கு டைமுக்கு. சிலர்லாம் எங்கேயாவது இருக்க கொஞ்சம் தூரமாக இருக்குது, வண்டியில் ஏற்றி அனுப்பும் போது அவ்வளோ பரபரப்பாக அனுப்புறீங்க டயத்துக்கு. சர்ச்சுக்கு வரும்போது பாருங்கள் பொறுமையாக வர்றது. பிரதர் பாடிக்கிட்டு தான் இருப்பார், செய்தி இன்னும் ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கு மட்டும் அவ்வளோ பொறுமையாக வரிய. கவனிச்சு கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள தேவன் இருந்தால்தான் பஞ்சம் வராமல் இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமானது, இந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்றது உண்மை. எப்பவுமே நம்ம ஆண்டவர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்குற ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஆண்டவர். எப்பவுமே 5000 பேரை போஷிச்சாலும் 12 கூட நிறைய எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதான் கர்த்தர் செய்கிறது. எப்பவுமே எப்போ வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போ எடுத்தாலும் அதிகமாக தான் இருக்கும். காடை கேட்டால் 2 பக்கமும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விட்டுருவார். ஆண்டவர் வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். இந்த எக்ஸ்ட்ரா எதுக்கு தெரியுமா? நீங்கள் அதை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்கு இல்லை. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்த உடனே சேர்த்து வைக்கணுங்கிற பிளானுக்கு வந்துடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி காலத்தில் நமக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல. ஆனால் கர்த்தர் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு போக உங்களுக்கு தெரிந்த தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுப்பதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு. இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஊழியம். கொரோனாவில் மிஸ் பண்ண ஊழியத்தை பஞ்ச காலத்தில் பண்ண போகிறோம்.
எப்படி பண்ண போகிறோம்? கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார், போதுமான அளவுக்கு கொடுப்பார், திருப்தி ஆகிற அளவுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறத என்ன செய்ய சொல்ல போறாரு? இதை வறியவர்களுக்கும் தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்க சொல்ல போறாரு. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது, இப்போ இந்த நமீபியா ஜிம்பாப்வே மாதிரி அரசாங்கமே உதவி செய்ய முடியாத காலத்தில், இவ்வளோ பஞ்ச காலத்தில், இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற காலத்தில் இவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, இவங்க கொண்டு வந்து நமக்கு உதவி செய்கிறாங்களே, இவர்களே இவ்வளவு அன்புள்ளவர்களாக இருப்பார்களானால் இவருடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருப்பார் என்று நம் மூலமாக நம்முடைய கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் அதை செய்ய சொல்றார். வறியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீரோ அதை கர்த்தருக்கே செய்ததாக வேதம் சொல்லுது. இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் செய்ய போகிற ஊழியம் இதுதான். இல்லாதவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, அது ஒன்லி கிறிஸ்தவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணி செய்யாதீங்க. ஏன்னா வரப்போகிற உணவு பஞ்சத்தில் பசி எல்லாருக்கும் பொது. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கு ஒன்று தெரியும், இந்த அன்பு இவங்ககிட்ட இருந்து வந்ததல்ல, கர்த்தர்கிட்ட வந்தது. அவர்கள் தேவன் அன்பாய் இருக்கிறார். இதைத்தான் நாம் செய்ய போகிறோம் பஞ்ச காலத்தில். மிக முக்கியமாக இந்த பஞ்சம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் இருக்கும். இதை ஒட்டித்தான் நேற்று சொன்ன இந்த 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அதுதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதுதான் அடுத்த முத்திரை. 3ஆம் உலக யுத்தத்தை பற்றியும் அதோடு கூட நடக்க போகிற ஒரு கொள்ளை நோய், அதோடு வரக்கூடிய பஞ்சம், அதோடு வரக்கூடிய ஒரு இயற்கை பேரழிவு, இது நாளும் ஒன்றாக சேரும். அது அதோடு கூட நடக்க போகிற சம்பவம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது. ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் மிக துல்லியமாக நடக்குமானால், அதில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கோதுமை பஞ்சம் வரும்னு சொன்னார் இல்லை, போட்டிருக்கல, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதேங்கிறார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைச்ச ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உணவு பஞ்சத்தின் காலம், குறிப்பாக கோதுமை பஞ்சத்தின் காலம் 1 வருஷமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தான். கச்சா எண்ணெய் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு எல்லாமே. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சதே 1857 தான் கலிஃபோர்னியாவில். எண்ணெயை தோண்டி எடுத்து, இன்னைக்கு சவுதி அரேபியா தான் நம்பர் 1ல் இருக்கு. பூமிக்கு அடியிலிருந்து எண்ணெயை தோண்டி எடுத்து அதை வியாபாரமாக பண்ணது ஃபஸ்ட்டு 1946. ஆனால் அதுக்கு 1900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்கு. கோதுமை பஞ்சம் வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கும் எண்ணெய்க்கு பஞ்சமே கிடையாது. எண்ணெய் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு, பெரும்பான்மை நாட்டில் இருக்கு. ஆனால் கோதுமை இல்லை. இதுவே மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னது துல்லியமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுத முடியும்? கோதுமை சேதப்படும் போது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கணும். ஏன்னா எண்ணெய் கண்டே பிடிக்கல. அப்ப பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் அப்பவே வேதம் எழுதி வச்சிருக்குது. இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் எழுதி வைத்திருக்கிற வேதமும் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவனும் நம்முடைய பைபிளும் மட்டும்தான். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பா செல்லாது. 6வது முத்திரையினுடைய 3வது முத்திரை பாதி தூரத்தில் இருக்கும். இதை ஒட்டி 4வது முத்திரை மிகப்பெரிய மரணம் உலகம் முழுக்க நடக்க போது. கொள்ளை நோய் வரும், மரணம் வரும்னு சொல்ல போது, அப்ப யாரும் அதெல்லாம் வராதுங்க, இந்த ஆள் பயமுத்துறார், சும்மா சொல்றாரு, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் சொன்னது நடக்குமா நடக்காது தெரியாது, ஆனா பைபிள்ல சொன்னது நடக்கும். 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் துல்லியமாக நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடந்து போச்சு. எத்தனை கோடி பேர் செத்து போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப பஞ்சத்திலும் அதான் போயிட்டு இருக்கு. அடுத்து மிகப்பெரியதான யுத்தமும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பேரழிவுகளும் வரப்போகுது. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய மீட்பு ரொம்ப சமீபம். இனி நமக்கு கிடைச்சிருக்கிறத இந்த நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கான நேரம் தான் கிடைச்சிருக்கு. நேற்று வாசிச்சோம் யோவேல்ல, முந்தா நேற்று, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அதுக்கான நேரம் தான் இது. நீங்க எவ்வளோ வச்சிருந்தாலும் எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தாலும் இது எதையுமே கொண்டு போக போறதில்லை. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ நமக்கு ஆண்டவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுத்துருக்காரு, நல்ல சாப்பாடு, ஒரு வேலை, குடும்பத்தை காப்பாற்றுறாரு. இப்போ நமக்கு தேவை எப்படி வருகையில் போகணும், எப்படி தேவனை சந்திக்கணும். நீங்க அதுக்கு ஆயத்தப்படுங்க.
சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று சொன்ன ஒரே காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த வருகையில் போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லலை. ரட்சிப்பு என்பது எப்படி அவசியமோ, தாத்தா ரட்சிக்கப்பட்டாரு, பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் தாத்தா மெம்பரு, அதெல்லாம் இல்லை. நான் ரட்சிக்கப்படணும், அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் ஞானஸ்நானமும் எடுக்கணும். தண்ணியில் மூழ்கி எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லலை. குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது, இது எதையும் பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த கொஞ்சம் பேர் கேட்பாங்க, தண்ணியில் மூழ்கி தான் எடுக்கணுமா, தெளிச்சு எடுக்கக்கூடாதா? ஞான ஸ்நானம் அப்படின்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் என்னது? ஞான ஸ்நானம். ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி தண்ணீரில் மூழ்கி பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை தான் எடுக்கணும். இதுதான் பைபிள் சொல்லுது. ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? கள்ள தொங்கிட்டு இருக்கிறான், ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் தொங்குற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீங்கள் ஏன் கல்லனை பார்க்குறீங்க, இயேசுநாதரை பார்க்காம? நீங்கள் கல்லனாக இருந்தால் கல்லனை பாருங்கள், நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பாருங்கள். இன்றைக்கி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, கல்லை எடுத்தானா? கல்லை எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கும் போகலை, பரதீசிக்கு தான் போனான். ஆனால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால்தான் போக முடியும். மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் மஸ்ட், கண்டிப்பாக பெறணும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லை, அது ஒரு பவர் அப்படிம்பாங்க. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் சேர்க்க போகிறவர், அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. இந்த வேதத்தை தியானிக்கவும் வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நடக்காது. நீங்கள் பாவத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நடக்காது. அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஏன்? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே பரிசுத்தாவியானவர் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தான அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை எங்களுக்கு அப்படி அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாது, எங்களுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது நல்லா கதவை சாத்திக்கிட்டு நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணம் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசியாக நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. நீங்கள் வச்சிருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த புடவை, எங்கள் அப்பா அந்த காலத்தில் எனக்கு கொடுத்ததான சட்டை எல்லாம் வச்சுருப்பாங்க. போடவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அது அப்படியே தான் இருக்கும். எதை வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் எதுவும் கூட வராது. பெட்டியில் போகும்போது இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டூப்ளிகேட்டில் ஒன்று செஞ்சு போட்டுருவான். அப்படியே கையில் நீங்கள் நல்ல மோதிரம் போட்டிருந்தாலும் எண்ணெயை போட்டாவது உருவிடுவான், வரலன்னா விரலை வெட்டியாவது எடுத்துருவான், ஆனால் மோதிரத்தை மட்டும் விட மாட்டான். அதனால் எதுவும் உங்கள் கூட பரலோகத்துக்கு வராது. ஒன்றே ஒன்று வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு கண்டிப்பாக வரும். இருக்கிற காலத்தில் எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள், எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். பரலோகத்துக்கு அது உங்கள் கணக்கிலே நிற்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வருகையிலே போவதற்கான ஒரு மிக முக்கியமான பேசிக்கான காரியங்கள். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் சந்திப்போம். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாம். எழுந்திரிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் சரியாக நான் அதை முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்றேன், அவங்க நடத்துவாங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வருகையில் போகிறதுக்கு என்ன தடை இருக்குன்னு பாருங்கள். கண்களுக்கு முன்பாக எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வானத்தில் நட்சத்திரம் வந்தால் இயேசு வரப்போகிறார்னு அர்த்தமோ, எப்படி யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லிட்டானா பின்னாடி இயேசு வரப்போகிறார்னு அர்த்தமோ, அதே மாதிரி தான் இந்த யுத்தங்கள், கொள்ளை நோய்கள்லாம் வரதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இயேசு வரப்போகிறார்னு அர்த்தம்.
இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்துட்டா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எல்லா செய்தியும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு அசட்டை பண்ணிட்டீங்கன்னா, எப்படி கொரோனா காலத்தில் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நின்னீங்களோ அதை விட மோசமான காலம் ஒன்று வருகிறது. 4 விதமான காரியங்கள் ஒன்றாய் சேரும் என்று வேதம் சொல்லுது. யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவு. இவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாக்க போகிறது கர்த்தர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, யாராலையும் முடியாது. ஒரே ஒரு கொள்ளை நோய் கடந்து போச்சு, அதுலேயே அரசாங்கங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. அடுத்து வரப்போகிறது நியூக்ளியர் வார், அதோடு கூட கொள்ளை நோய், அதோடு கூட பஞ்சத்தினுடைய உச்சம், இதோட இயற்கை பேரழிவு, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் வேதம் சொல்லுது. இதுக்கு நடுவில் எந்த அரசாங்கமும் செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சேட்டிலைட் வார் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சேட்டிலைட் பிரச்சனை வரும். இதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க போறார். அற்புதமா, அதிசயமா, அப்படியே எகிப்தில் சங்கார தூதனுக்கு நடுவில் இஸ்ரவேலை பாதுகாத்த மாதிரி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போறார். வேதம் தெளிவா சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? மாம்சத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா? எதிர்காலத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் வேலைக்கு போக வேணான்னு சொல்லலை, சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை, உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க வேணான்னு சொல்லலை. எல்லாமே 2வதாக இருக்கட்டும். பிரதானமானது இயேசு, பிரதானமானது அவருக்கு காத்திருத்தல். அவர் வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். லோத்து மாதிரி நான் தயக்கம் காட்ட மாட்டேன். லோத்துவின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் மாதிரி புறப்பட்டு நான் வந்துடுவேன். அப்படி தீர்மானம் எடுப்போமா? ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கும்னா இதை விடுறதுக்கான ஒரு நேரம். அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த வருகையில் பிரவேசிக்கணும், எல்லா கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக நடந்துட்டு இருக்குது. நான் இன்னும் அதுக்கு ஆயத்தப்படுற மிக முக்கியமான காரியம், ஞானசானத்தை எடுக்கலை. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன். நான் குழந்தையில எடுத்தேன், அது ஞானசானம் இல்லைன்னு இப்போ நான் தெரிஞ்சிட்டேன். ஏன்னா அப்போ ஞானமே இல்லை, பிள்ளையாக இருந்தேன். இப்போ கர்த்தர் எனக்கு அவரை அறிகிற அறிவை ஞானத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் ஞானசானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் என் கூட இடைப்பட்டார், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க எல்லாம் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஞானசானத்துக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். வேறு யார் இருக்கிறீங்க? ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? ஒன்று, இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. நீங்கள் மற்ற நேற்று கை தூக்குனவங்க இன்றைக்கி தூக்க வேண்டாம். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் இருக்கிறீங்களா? யாராவது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க? சரி, நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் குடும்பமாய் பிரவேசிக்கணும். இந்த 3 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார். எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக அடையாளங்கள் தெரிய ஆரம்பித்து வச்சிடுச்சு. இனி நாங்கள் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட போகிறோம். வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ போய் படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க போகிறோம். இனி கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வருகை எப்போ வந்தாலும் போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு நிற்க போகிறோம். அப்படி தீர்மானம் பண்ணுகிறவங்களாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது, அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 3 நாட்களும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ண தயவுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை வைத்து அனுப்புறீங்கப்பா. அந்த வார்த்தைகள் விதையாய் மாறட்டும். நீர் நினைக்கிற பலனை அது கொடுக்கட்டும். ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் வந்து தங்கியிருக்கிற தேசம், இந்த தேசத்தினுடைய ஆகாரத்தையும் தண்ணியும் நாங்கள் புசிச்சிருக்கிறோம். இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த தேசம் மிகப்பெரிய எழுப்புதலை காண, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண ஆண்டவரே, நீர் நினைச்சால் நேபுகாத் நேச்சாரையே மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு பெரிய அறுவடை ஆல் ஓவர் த கண்ட்ரி, தேசம் முழுவதுக்குமான இந்த அலை அனைவருக்குள்ளையும் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு கிருமி நாடு முழுக்க பரவுனா உங்க சுவிசேஷம் அதை விட வேகமா நாடு முழுக்க பரவும். ஆண்டவரே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சுவிசேஷங்களாக மாறட்டும். ஆத்மாதாயம் செய்யட்டாப்பா. இந்த கூட்டத்தின் கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவங்க கால் மிதிக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷம் பரம்புவதாக, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாராக, புலம்பெயர்ந்து வந்தவங்க அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு வரட்டும். ஒரு பெரிய கூட்டத்தை இங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களும் அறுவடை செய்யட்டும். எல்லா சபைகளும் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று திரளான ஜனங்கள் ஓடி வரட்டும். ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் விசேஷித்த அபிஷேகம் தங்கட்டும். இதுக்கு மேல இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள்ல விசேஷித்த அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நிரப்பப்படுவார்களாக. புல்பிட்டில் ஏறி நிற்கும் போது ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும். பேசும்போது உம்முடைய வார்த்தைகளை பேசட்டும். விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவர்களுக்குள்ள வரட்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கட்டும். யாருக்காகவும் ஆண்டவரை வளைந்து கொடுக்காதபடி, முகதாட்சண்யம் இல்லாமல் உடைய வார்த்தைகளை பேச ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளையும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் கடந்து வருவதாக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாஞ்சியா அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு மெய்ப்பனுக்குள்ளையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. நாளைக்கு ஆராதனையில் எழும்பி நிற்கும் போது ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவர்கள் மேல் காணப்படட்டும். அந்த டிஃபரன்ஸை உணரட்டும். வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். விசுவாசிகளுக்குள்ளேயும் அது புறப்படட்டும். அக்கினி திரும்பி போகும்பொழுது அநேகர் உம்முடைய சுவிசேஷர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாரும். இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, ஜெபித்தவர்களுக்காக, உழைத்தவர்களுக்காக, கொடுத்தவர்களுக்காக, பின்னாலிருந்து முகம் தெரியாமல் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. அநேக சபைகளிலிருந்து வந்த ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் சபைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து போகட்டும். மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 12:1 ஓசியாவின் புஸ்தகம் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். கொண்டல் காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். அசீரியரோடு கூட உடன்படிக்கை அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது இஸ்ரவேலுக்கும் அசிரியாவுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. இது கிட்டத்தட்ட மோர் தென் 2000-3000 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற ஒரு சம்பவம். அசிரியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடியதான இந்த UAE இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அசிரியர்கள். சீரியா அதை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அசிரியன்ஸ். இது பைபிளில் உள்ள அசிரியா காலம். பைபிளில் அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ண ஆள் யாருன்னா யாக்கோபு. லாபானோடு கூட பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணினார். அவன் சீரியன் ஆகிய லாபான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு நடந்ததான மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை இது. இந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சுன்னா இப்போ 2021-22 ட்ரம்ப் வந்த பிறகு நடந்ததான உடன்படிக்கை. இதில் என்னங்க அவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இது கடைசி கால அடையாளம். கடைசி காலத்தில் இப்படி ஒரு உடன்படிக்கை நடக்கும் என்பது. ரெண்டாவது, இந்த உடன்படிக்கையெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. 1948 இஸ்ரவேலர்கள் வந்ததிலிருந்து இவங்க அத்தனை பேரும் 22 அரபு நாடுகளும் அவர்களுக்கு எதிர்ப்பு. அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னே போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு. ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி அவங்களோட கூட என்ன நடக்கும், ஒரு உடன்படிக்கை நடக்கும்னு. அந்த உடன்படிக்கை இப்போ தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2000 வருஷமா அந்த உடன்படிக்கை கிடையாது. 1948 கிடையாது. அவங்க வந்த பிறகு அந்த உடன்படிக்கை கிடையாது.
அவங்கள பழியாக எதிர்க்கிறவங்க தான் இருந்தாங்க. அவங்க நாட்டுக்கு போகக்கூடாது, அவங்க நாட்டுக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாது, அவங்க விமானம் இவங்க நாட்டுக்கு மேலே பறக்கக்கூடாது, பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். இதுக்கு நடுவில் பைபிள் சொல்லுது, அசிரியாவோடு கூட அவர்கள் எப்ராயிம் இஸ்ரவேல் உடன்படிக்கை செய்யும் என்று வேதம் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதெல்லாம் ஏதோ உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்குறீங்க. பைபிள் இதை ஒரு அடையாளமாக சொல்லுது. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளமாக வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு இந்த உடன்படிக்கை நடக்கும் என்று வேதம் சொன்னபடி துல்லியமாக உடன்படிக்கை நடந்துருச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கை நடக்கும் போதே நாங்கள் எங்களுடைய வீடியோலையும் பத்திரிகையிலும் எழுதினோம், இது ஒரு டெம்பரவரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை என்பது ஒரு கடைசி காலத்தின் அடையாளம். இதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அவர்கள் கூடுவார்கள்னு அது சகரியால இருக்கு. சொன்னபடி இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடியாச்சு, எல்லா நாடுகளும் வந்துருச்சு. ஆனால் 12:1 வேதம் சொன்னபடி நிறைவேறி விட்டது. கடைசி அந்த வசனம் என்ன சொல்லுது? அசிரியோடு கூட உடன்படிக்கை அசிரியோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். 2 காரியம். ஒன்று, 1948 எகிப்து இஸ்ரவேலுடைய நம்பர் 1 எதிரி. நாசர்னு ஒருத்தர் இருந்தார் 1972 வரைக்கும். அவர் தான் சொன்னார், இஸ்ரவேல் ஒரு தேசத்தை ஒழிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பெரியதான இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு நாடு எகிப்து. நம்பர் 2, எகிப்துக்கு எண்ணெய் கொடுக்குற அளவுக்கு இஸ்ரவேல்கிட்ட வளம் கிடையாது. அன்னைக்கு எகிப்து சூயஸ் கால்வாய் இருக்குது, அவங்கக்கிட்ட தேவையான எல்லா வளமும் இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணும்னா மற்ற அரபு நாடுகிட்ட வந்து வாங்க முடியும். பக்கத்திலே சவுதி இருக்குது, பக்கத்திலே பஹ்ரைன் இருக்குது, வாங்க முடியும். அவங்க நினச்சா எங்கேருந்து வேணால் வாங்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது இஸ்ரவேல்லேருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகணும். இது நடக்குமா லைஃப்பில்? முதல்ல இஸ்ரவேல்கிட்ட அவ்வளோ எண்ணெய் இருக்கணும், 2வது எகிப்து போய் இவங்ககிட்ட வாங்கணும். அது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்கிட்டே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பைபிள் சொன்ன மாதிரி துல்லியமாக தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. 2022 எகிப்துக்கு இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் கொண்டு போகப்பட்டாச்சு, இப்பவும் போயிடுச்சு. இது லேவியதான் மெத்தட் அப்படின்னு பேர். லேவியதான் என்னன்னா பைபிளில் கடல் பாம்பு அப்படின்னு இருக்கு. கடல் பாம்புனா என்னன்னா, இஸ்ரவேலுடைய எண்ணெய் கிணறுல இருந்து கடல் வழியா ஒரு பைப் போகிறத காட்டுவாங்க பாருங்க. ஒரு பெரிய பைப் வழியா போகுது பாருங்க, பெரிய பைப்பு கடலுக்கு அடியில் எகிப்துக்கு எண்ணெய் இன்னும் போகுது, இப்பவும் இருக்கு. இந்த இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அது எப்போ வந்துச்சுங்கிற நியூஸ் தான் பக்கத்தில் இருக்கு. வேதத்தில் சொன்னபடி மிக துல்லியமாக எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாக. யோசித்து பாருங்க, இது எல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? உலக பிரகாரமாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் என்பது நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு விரோத நாடு. 1948 அதை ஒழிச்சு கட்டணுங்கிறத 6 யுத்தம் நடந்திருக்கு இது வரைக்கும் ஒழிச்சு கட்டுறதுக்கு. இதுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை நடக்குங்கிறாரு, எகிப்துக்கு எண்ணெய் போகுங்கிறாரு. இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நோ சான்ஸ்ன்றுவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, ஆனால் நடக்கும், அது நிறைவேறும். எப்படின்லாம் கேட்கக்கூடாது. பல நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார், சில விஷயங்களை சொல்லியிருப்பார். அவர் சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. திடீர்னு யோசேப்பு கிட்ட சொல்லிட்டார், 11 சகோதரரும் உன்னை வணங்குவார்கள். மறுநாள் காலையில் அவன் தான் அடித்தான். யார் வணங்குவா? செம்மாடி அடிச்சிட்டான், அடிச்சு குழியில போட்டான். 10வதுக்கு வித்துட்டான், இஸ்மவேல்கிட்ட வித்துட்டான், எகிப்துக்கு போயாச்சு. இப்போ யோசேப்புக்கு என்ன தோணணும்? இந்த வாக்குத்தத்தம் சொல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவர் சொன்னதை தான் போய் சொன்னார் அங்கே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எனக்கு மாற்றி நடக்கும், எதிராக நடக்கும். யார் என்ன நேசிப்பாங்க இல்லை யார் என்ன சேவிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு எதிராக மாறுவாங்க. எது எனக்கு கர்த்தர் கிடைக்கும்னாரோ அது கிடைக்காத இடத்துக்கு போயிடும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். நான் விசுவாசிக்க வேண்டியது சூழ்நிலையை அல்ல, நான் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா சூழ்நிலை மாறும், வார்த்தை மாறவே மாறாது. அது சொன்னது கர்த்தர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னா அது நடக்கும், அவ்வளவுதான். எப்ப நடக்கும், ஏன் நடக்கும்லாம் கேட்கவே கேட்காதீங்க, நடக்கும். ஒரு நாள் வந்தது, அத்தனை பேரும் இவன் இருக்கிற இடத்துக்கு வந்து வணங்கினாங்க.
அவன் நினச்சான் நம்ம இருக்கிற இடத்துல அவங்க வணங்குவாங்கன்னு. கர்த்தர் அப்படியே மாற்றிட்டாரு. அவன் இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வந்து வணங்க வச்சாரு. அந்த தேவன் இன்னைக்கும் நமக்கு சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது என்ன வாக்கு தத்தமோ, அது எப்படி சொல்லியிருப்பாரோ, அது வாக்கு தத்தம் பண்ணுறது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. சொல்லிட்டாரா, நாம் எதையும் பார்க்கக்கூடாது, வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாத போது விசுவாசித்தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதே தேவன் இன்னைக்கும். யோசித்து பாருங்க, யாராவது நினைப்பாங்களா எகிப்துக்கு இஸ்ரேலேருந்து என்ன போகும்னு? கர்த்தர் சொன்னால் நம்ம காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஐநா சபை இருக்கு, எகிப்து இஸ்ரேல் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் ராத்திரியில் மாற்றி மறுநாள் கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 12:1 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இதுவரைக்கும் இந்த டைம் லைனில் கர்த்தர் சொன்ன நடந்த காரியங்கள். இன்னும் 2 காரியம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். நடக்க போகிற காரியங்கள், ஏன்னா அடுத்த டைம் லைனில் இது வருது. வாசிங்க யோவேல் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிங்க. விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடி. இல்ல 5வது வசனம் வாசிங்க. வெறியரே விழித்து. 5 வாசிக்கிறீங்க? 6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வரப்போகிற ஒரு பெரிய ஜனம், ஒரு பெரிய கூட்டம் எழும்பி வரப்போகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதன் கடவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் பற்கள் அப்படின்னு இருக்கு. யார் வரப்போறா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் தான் அங்கே உரைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் வாய், நல்லா கவனிங்க, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. யாரை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்தன அப்படின்னு இருக்கு 1வது வசனத்துல. இங்க நீங்க வாசிச்ச யோவேல் 1:6 ஒரு பெரிய ஜாதி என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது அப்படின்னு இருக்கு. துஷ்ட சிங்கத்தின் பற்கள், அங்கே வாய் சிங்கத்தின் வாய். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13 வரப்போகிற மிகப்பெரியதான வல்லரசு, மிகப்பெரிய கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றீங்க, எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வார் இருக்குல்ல, இந்த வார் லீட்ஸ் டு 3rd வேர்ல்டு வாருக்கு லீடு போகும். இது அப்படியே 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பித்த இடம் அப்படிப்பட்டதான ஒரு இடம். எதுக்குன்னா, இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக ஆரம்பிச்சிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த தொடர் காரியத்தில் நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி பார்க்கலாம், பர்டிகுலராக அந்த வார் பற்றி. ஸோ இந்த வார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வார் லீட்ஸ் டு 3rd வேர்ல்டு வாராக இருக்கும். அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக 2 சம்பவம் நடக்கும். ஏற்கனவே நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஒருவேளை கேட்டிருப்பீங்க. ஒன்று, இந்த யுத்தத்தின் முடிவில் புது வல்லரசு உருவாகும், நியூ சூப்பர் பவர். ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போது ஒரு சூப்பர் பவர் வரும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும் போது யூகே சூப்பர் பவராக மாறுச்சு. 2nd வேர்ல்டு வார் முடியும் போது அமெரிக்கா சூப்பர் பவராக மாறுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, பொருளாதாரத்திலும் விழுந்துருச்சு. இப்போ மற்ற காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்கு. அமெரிக்காவுடைய கடன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 33 ட்ரில்லியன் கோடியை தாண்டிடுச்சு. ஸோ அடைக்க முடியாத இடத்துக்கு அமெரிக்கா போயிடுச்சு. ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, பிரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி ஆரம்பிச்சு இப்போ 22 நாடுகள் அதோடு கூட சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒன்றுத்துக்குமே ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது சும்மா அப்படி எழும்பி வரும். ஆனால் அடுத்து வரக்கூடிய கரன்சி இவங்க தான், யூரோப்பியன் யூனியன், 3வது வல்லரசாக. ஏன்னா பைபிள் படி 10 கொம்பு உள்ள 7 தலை உள்ள ஒரு மிருகம், ஒரு ராஜ்யம் தான் எழும்பி வரணும். 10 கொம்புனா 10 ராஜா, 7 தலைனா 7 மலை. அந்த வெளிப்படுத்தல் 13 இருக்கு, எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 10 கொம்புனா இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், 10 நாடுகள் இருக்கு இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க கிட்ட தான் 7 தலை உள்ள நகரம் இருக்கு, இட்டாலி, ரோம்,
7 தலையுள்ள நகரம் இருக்குது. ஸோ இவங்க தான் அடுத்து எழும்பி வரணும் பைபிள் கணக்குப்படி. இவங்களுடைய கரன்சி அது டிஜிட்டலாகவும் இருக்கலாம், டிஜிட்டல் கரன்சியாக மாறி யூரோ என்று சொல்லக்கூடிய இவங்க தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம். மிக முக்கியமான உக்ரைனை நேட்டோக்குள்ளே கொண்டு வந்து உக்ரைனை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே கொண்டு வரணும்னு இவங்க பண்ணதோடைய விளைவு தான் ரஷ்யா வாரே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது இவங்க தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இவங்க சூப்பர் பவராக மாறுவாங்க. இவங்க தான் இந்த கவர்மெண்ட்டில் தான் வரப்போகிற யூரோப்பியன் யூனியனில் தான் கடைசியாக வரக்கூடிய ஒரு கிங். அவன்தான் பைபிள் சொல்லக்கூடிய ஆன்டி கிரைஸ்டாக இருப்பான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி தேவாலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதுதான் யோவேல் 1:6 இருக்கு. வேதம் சொல்லுது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. ஏன்னு கேட்டால் இப்போவே இவங்ககிட்ட 29 நாடு இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 28 + உக்ரைன் 29, இன்னும் சில நாடுகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க சேரும்போது ஒரு பெரிய கூட்டம், பலத்த ஜாதி எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. இதுலேயே பாருங்க, பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ் ஒரு மிகப்பெரியதான இராணுவ காரியங்கள். அதே மாதிரி இட்டாலி இருக்கு. அதே மாதிரி இவங்ககிட்ட வந்துட்டு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள மற்ற நாடுகளும் கலந்துருக்கு. எல்லாம் 29 நாடு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஜாதியாக எழும்பும் போது கடைசியாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆன்டி கிரைஸ்ட், சூப்பர் பவர். அந்த ஆன்டி கிரைஸ்ட் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவான். அந்த கிங்டம் இது நாங்கள் ஒரு ப்ரூஃபோட தனி மெசேஜாகவே இது இருக்குது. ஒரு வேளை பார்க்க விரும்புனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியன். அடுத்து வரக்கூடிய யோவேல் 1:6 எண்ணி முடியாத பலத்த ஜாதி எழும்பி வரும் என்று வேதம் சொல்லுது. ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிருவோம், கவனிங்க. ஸோ இப்போது இந்த ஒரு கவர்மெண்ட் தான் அடுத்து எழும்பி வர வேண்டியதான ஒரு கவர்மெண்ட். இப்போ இவங்க வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஹமாஸ், அந்த இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனையில் இப்போ இவங்க நுழைஞ்சிருக்காங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்குள்ளேயே இப்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்த சூப்பர் பவராக இவர்கள் தான் உருவாகி வரணும். வேதத்தின்படி கணக்கின்படி அடுத்த 10 நாடுகள் கூட்டமைப்பு இதுதான் எழும்பி வரணும். இப்போ அந்த ஜாதி, அதாவது அந்த நாடு ரெடியாக இருக்கிறது, எழும்பி வருவதற்கு ரெடியாக இருக்குது. இவங்க இன்றைக்கி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 50 வருஷமாக இதுக்கான ஆயத்தத்திலிருந்து 2001 இப்போ ரெடியாகி அடுத்த சூப்பர் பவராக உருவாவதற்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க, நம்ம அதை வாசிட்டு முடிக்கலாம். வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கும் போது ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று ஓசியா புஸ்தகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை யோவேல் ஆரம்பிக்குது. 1:15 யோவேல். 2வது வாசிங்க, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. 2வது 3வது வாசிங்க, 2ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 11வது வசனம் வாசிங்க. அவைகளுக்கு முன்னாக 11வது வசனம், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அந்த 2 அதிகாரத்தில் 3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு வந்த ஆண்டவர் ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய நாள் வருது அப்படின்னு சொல்லலை. இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது யோவேலில் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. சரி, இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது என்ன? கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறோம்? பொதுவாக நிறைய பேர் கர்த்தருடைய நாளுங்கிறத ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்ப அந்த கர்த்தருடைய நாள் என்பது இதை வாசிக்கும் போது இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்ற உடனே நம்ம எல்லாரும் என்ன டிசைட் பண்றோம்னா, இது ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு ஆண்டவர் ரகசிய வருகையை பற்றி சொல்லலை. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது எப்ப நடக்கிற சம்பவம்? வெளிப்படுத்தல் 16:15 எப்ப நடக்கிற சம்பவம்னா, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தார். இது அர்மெகதான் யுத்தத்துக்கு முன்னாடி இயேசு வருகிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அர்மெகதான் யுத்தத்தில் இயேசு வருகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு. அப்பதான் வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். ஏன்னா அந்த யுத்தத்தின் முடிவில் பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அதாவது நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இதே பூமியில் பலுகி பெருகின மாதிரி பூமியானது எரிக்கப்பட்டு மீண்டும் இதே பூமியில் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி நடக்கும். அப்போ இது எல்லாமே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, பகிரங்க வருகையை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறேன். வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இங்கே கர்த்தருடைய நாள்னு சொல்லும் பொழுது நாம் எல்லாம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்னா ரகசிய வருகையை பற்றி சொல்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் பகிரங்க வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய நாள் என்பது வெளிப்படுத்தல் 16:15 தான் இருக்கு. 16 அர்மெகதான் யுத்தம். பேதுரு புஸ்தகத்தில் அன்னைக்கு தான் வானங்கள் மடமட அகன்று போகும்னு இருக்கு, எரிந்து போகும்னு இருக்கு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை மிக சமீபம் அப்படின்னு அர்த்தம். அந்த நாள் மிக சமீபம், அர்மெகதான் யுத்தம் மிக சமீபம். அதை ஒட்டி ஒரு நியாய தீர்ப்பு, அதற்கு பிறகு வரக்கூடியதான 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரி, இவ்வளவு நடக்குது, நாம விசுவாசிக்கிறது என்ன, எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்ன? இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்னா, பகிரங்க வருகைக்கு காத்தில்ல, அதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கிறோம். அதை தான் பைபிள் சொல்லுது. நாம் அதற்காக காத்திருக்கிற ஜனங்கள். நாம பகிரங்க வருகை உபத்திரவ காலத்துக்குள்ள போய் தான் இதுக்கு வரணுமா அப்படின்னா நாம் அதற்கு காத்திருக்கிற ஜனங்கள் அல்ல. அப்ப இவ்வளவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க. எங்கேயாவது இந்த ஓசியாவில் இல்லை அடுத்து இந்த யோவேல்ல இந்த டைம்ல இல்லை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றியோ இயேசு கிறிஸ்து சபையை கூட்டிட்டு போறதை பற்றியோ இருக்குதா அப்படின்னும் போது ஆச்சரியப்படுற விதம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறத விட மிக தெளிவா வெளிப்படையா ஆண்டவர் இதுக்கு நடுவில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்றார். வாசிங்க, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. ஜனத்தை கூட்டுங்கள். நல்லா அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மிக தெளிவாக இருக்கு. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. நல்லா கவனிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடியிலிருந்து தானியேல் புஸ்தகத்திலிருந்து மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்டே வராது, இங்குமே வராது. மணவாளன் மணவாட்டிங்கிற கான்செப்ட் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் இயேசுவுக்கும் உள்ளதான தொடர்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மணவாளனுக்கு சம்பந்தமே இல்லை. மணவாளன் மணவாட்டினாலே அது நியூ டெஸ்ட்மென்ட். கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர்ல பவுல் தெளிவாக எழுதுறார் 11வது வசனத்துல, உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கும்படி. மணவாளன் மணவாட்டியை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. மணவாட்டி புதிய அரசனை பற்றி சொல்லும்பொழுது தன் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியை போல. மணவாளன் மணவாட்டி கான்செப்ட் நியூ டெஸ்ட்மென்ட்டுக்குரியது. ஆனால் யோவேல் 1லேருந்து வாசிக்கிட்டே வாங்க, மணவாளன் மணவாட்டிக்கான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது வேற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நடுவில்
16வது வசனம் மட்டும் அப்படி இருக்கும். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அடுத்து திருப்பி இது 3 முடிஞ்சு இப்படி வந்துருச்சா, அடுத்த அந்த வசனத்தை வாசித்துருங்க. யோவேல் 3:14 வாசிங்க. யோவேல் 3:14. 14 கர்த்தர் சியோனிலிருந்து 3:14 நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய். இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு தான் அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய மெகிதோ வேலி. மெகிதோ எனப்பட்ட இடத்தில் கூட்டி சேர்த்தான். வசனம் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய நாள் என்னவா தான் இருக்குது? சமீபமாக தான் இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுலையே மணவாளன் வந்து மணவாட்டியை அழைத்து கொண்டு போகிறார்னு யோவேல் 1:2-16 தெளிவா சொல்லியிருக்கு. இதை விட சபை எடுத்துக்கொள்ளப்படுத போகிறது, வருக வரப்போது, சபை போக போகுங்கிறதுக்கு தெளிவான விளக்கமான வசனம் தேவையே இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தத்தின் முடிவில் தான் இந்த ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்படும். அதுக்கு நடுவில் கர்த்தருடைய நாள் சமீபம். அதுக்கு நடுவில் மணவாளன் தன் மணவாட்டியை வந்து கூட்டிட்டு போவார்னு வசனம் சொல்லுது. இப்போ நாம் அந்த மிக முக்கியமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. காற்றை பின்தொடர்கிற காலம் வந்துடுச்சு. இப்போ பெரிய பலத்த ஜாதி எழும்புகிற இடம் வந்துடுச்சு. அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிகிட்டு போகணும். இப்போ நாம இவ்வளோ அடையாளங்களையும் எதுக்கு பார்த்தோம்னா, இதுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறது தான் இதுக்கான ஒரே கேள்வி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அடையாளம்லாம் நடக்குது, ஆமாம் எங்கள் வேதம் நல்ல வேதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் வெறும் அடையாளத்தை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. இஸ்ரவேலர்கள் வானத்தில் நட்சத்திரத்தை கண்டாங்கன்னு வானசாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க. ஏரோது வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரு. வானசாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போயிட்டாங்க. ஏரோது போல, எருசலேம் நகரத்தார் போல. இன்னைக்கும் அதே மாதிரி தான் சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்கு. அடையாளத்தை பார்க்குது, விசுவாசிக்குது, வசனத்தை ஆராய்ந்து பார்க்குது. ஆனால் இயேசுவை பார்க்க போவோமா? தெரியாது. ஒரு கூட்டம் போகவே இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கும். இப்போ நாம எல்லாம் எதற்கு கொரோனாக்கு பிறகு கூட்டப்பட்டிருக்கிறோம்? அந்த 16 சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள். திருப்பி வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்காக ஜனம் கூடி இருக்கு? ஜனத்தை எதுக்கு கூட்டி இருக்கிறோம்? சர்ச்சை எதுக்கு கூடி இருக்கு? சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கு. சபை வேற எதற்காகவும் கூடி வருகிற இடம் கிடையாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். மனுஷகுமாரன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை பார்க்கிற மணவாட்டியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ராஜாவை பார்க்க போகிற எஸ்தர் 12 மாசமும் சுத்திகரிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி சபை 12 மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த ராஜாவுக்கு ஏற்ற சபையாய் மாறணும். இந்த டெக்னாலஜி இப்போ நீங்க பார்த்தீங்க, டெக்னாலஜி பத்தி இருக்கு, வார் பத்தி இருக்கு, இன்னைக்கு நடக்கக்கூடியதான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி இருக்கு. இவ்வளவும் இந்த காலத்தில் நடக்குது. நாம சொல்லக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, சேட்டிலைட், நீங்க சொல்லக்கூடியதான எல்லா காலத்துல தான் இந்த வேத வசனமும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, சேட்டிலைட்டை வச்சுக்கிட்டு சிலருக்கெல்லாம் உடனே இதெல்லாம் பயங்கரமா சயின்ஸ் வளர்ந்த காலங்க, இந்த காலத்துல போய் பைபிளை பேசிக்கிட்டு, இந்த காலத்துல போய் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதெல்லாம் இல்ல. அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். சரீர நோய் மட்டும் கிடையாது, ஆத்ம நோய். இந்த டெக்னாலஜியெல்லாம் வச்சுக்கிட்டு வசனம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவும் வசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுது. இதுக்கு நடுவுல கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்க போகுது. இந்த சம்பவிக்கிற வருகையில நாம் பிரவேசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பேசிக்கா அந்த வசனம் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தத்துக்காக கூடி வருகிற இடம். இன்னைக்கு சபையை மாத்திட்டோம். சபை ஆசீர்வாதத்துக்கு கூடுகிற இடம். சர்ச் வந்து பிளஸிங் சென்டர், சபை ஒரு டெலிவரன்ஸ் சென்டர், சபை ஹீலிங் சென்டர். இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது. சர்ச்சஸை எடுத்துக்கிட்டா ஒரு ஹீலிங் சென்டரா இருக்கு, இல்லை டெலிவரன்ஸ் சென்டரா இருக்கு, இல்லைனா பிளஸிங் சென்டரா இருக்குது, இல்லைனா வர்ஷிப் சென்டரா இருக்கு. இது அப்போ சர்ச்சில் இதெல்லாம் கிடையாதா? சர்ச் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். சபை மறுரூபமாகிற இடம். இந்த மறுரூபம் ஆகும்போது டெலிவரன்ஸ் தானா நடக்கும்,
ஹீலிங் தானாக நடக்கும், பிளஸ்ஸிங் தானாக வரும். நீங்கள் அதெல்லாம் தேடி தனியாக பிரசங்கம் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை பற்றி சபையில் பேசுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவ்வளோதான். விசுவாசத்தை பற்றி பேசுங்க, மனுஷகுமாரனை விசுவாசித்தால் விடுதலை தானாய் வரும். பரிசுத்த ஆவியை பற்றி பேசுங்க, பரிசுத்தம் தானாய் வரும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த கடைசி காலத்தில் பிசாசு ஒரு நூதனமான உபதேசத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து சபையை உலகத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு இருக்கிறான். சபையை பிளஸிங் சென்டராக மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதுதான் உங்களுக்கும் நல்லா தெரியுது. திருப்பியும் சொல்கிறேன், உங்களை விட இயேசுவை விசுவாசிக்காத உலகத்தான் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பெரிய வீடு வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்தை அவன் வச்சிருக்கான். ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒரே ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்கிட்டயும் இருக்கிறார். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். வீடு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, அது நீடு, தேவை. வாகனம் உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, அது நீடு, தேவை. எல்லாமே தேவை. ஆனால் ஆசீர்வாதம் எது தெரியுமா? மணவாளனோடு கூட மணவாட்டி புறப்பட்டு நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்தது சம்பாதிக்க வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், எதிர்காலத்தில் நல்லா ஃபியூச்சரை அமைச்சிக்கலான்னு வந்திருக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர் வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைக்கிற தேவன். எதை கொடுத்தா நீங்கள் வருவீங்கன்னு அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் காட்டி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து பரலோகத்துக்கு கூட்டு போகணுன்னு தான் நினச்சிருப்பார். ஏன்னா அங்கே இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். இல்லை அங்கே இருந்தால் உங்களை போக விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். யோசேப்பு கூடவே இருந்தால் எகிப்துக்கு பிரதமராக மாறவே முடியாது. அவன் எருசலேம்லேயே இருந்தால் தானியேல் வந்து இங்கே கவர்னராக மாற முடியாது. சில நேரத்தில் பிரித்து கொண்டு வந்து உங்களை உயர்த்தத்துக்கு கர்த்தர் கொண்டாந்துருப்பார். ஏன்னா அங்கே இருந்தால் உங்களை ஆக்க விட மாட்டான் அவன். அதில் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அங்கே நான் எத்தனையோ பேட்ட சாட்சி கேட்டிருக்கிறேன், அங்கேருந்து ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே வந்து தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே இயேசுவை அறியாதவர்கள் இங்கே வந்து இயேசுவை அறிஞ்சிரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடுறேன், 5 minutes இருக்கு. ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னென்னா, இந்த நிலாவுக்கு 3 பேர் போனாங்கல்ல, நீல் ஆம்ஸ்ட்ராங், யூரிகாரன் எல்லாம் போனாங்கல்ல, அதில் போயிட்டு வந்த ஒருத்தர் சொன்னாராம், அங்கிருந்து பூமியை பார்த்தாராம். பூமி அந்த இடத்துல தொங்குச்சான். இப்போ நிலாவை நம்ம பார்க்குற மாதிரியே பூமி இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தோணுச்சான், இந்த தொங்குற பூமியில் தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷம், அந்த இடத்துல தொங்குதே. அவர் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த இடத்துல தான் அவருக்கு ஆண்டவரை பற்றின அறிவு வந்துச்சு. அவர் கீழே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதாவது பூமிக்கு வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்காகவே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லி பாருங்க. நம்ம ஒரு சிலர்லாம் ஒரு ட்ராக்லேயே ரட்சிக்கப்பட்டுருவோம். 10 பைசா ட்ராக்ஸ்லேயே என்ன செஞ்சுருவோம், ரட்சிக்கப்பட்டுருவோம். ஒரு சிலர் அது கூட இல்லை, யாராவது சொன்ன சுவிசேஷம் சொன்னவனே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சிலர்லாம் காற்றுல கேட்கறதுலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இவரை அங்கே கூட்டிகிட்டு போனால் தான் அவர் ரட்சிக்கப்படுவார். இங்கே இருக்கிற வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட மாட்டார்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு அது எவ்வளோ பேரை எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, அந்த ஆத்மா அதை விட அவருக்கு முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி தான். அதுதான் சொல்ல வந்தேன். உங்களை அங்கே இருந்தால் ரட்சிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். பல நேரத்தில் சொந்தக்காரன் நம்மளை ரட்சிக்கப்படவே விட மாட்டான். என்ன நம்ம சாதி சாணத்தை விட்டு போகிற, நீ நம்ம பழக்க வளத்தை விட்டு போகிற, இப்படியே தனியாக பிரித்து கொண்டாந்து வனாந்தரத்தில் உட்கார வச்சா தான் தேவனை பற்றின அறிவு நமக்கு வரும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. உங்களை இங்கே இருந்து ஆசீர்வதிச்சு உங்களை ஊரில் நாகர்கோயிலையோ திருநெல்வேலியிலையோ சென்னையிலையோ வேலூர்லையோ வீடு வாங்க கூட்டிகிட்டு வரல. அதுக்கு கர்த்தர் நினச்சிருந்தா அங்கே வச்சு அதை கொடுத்துருப்பாரு. அவருக்கு அதுதான் கொடுக்கணுன்னா அதை வச்சு அங்கே கொடுக்கறது ரொம்ப ஈஸி அவருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீடே வாங்கலையா? எல்லாருமே ஓமானில் வந்தால் வாங்கிட்டு இருக்காங்களா? உங்களை விட பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்களா? அங்கே இருக்கிறவங்களே கட்டுறாங்கல்ல. தேவன் நினச்சிருந்தா உங்களுக்கு அங்கே வச்சு ஆசீர்வச்சிருப்பாரு. ஆனால் அங்கே வச்சு உங்களுக்கு வீடு கொடுக்க அவரால் முடியும். ஆனால் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வந்தால் தான் முடியும். அநேகரை கர்த்தர் அப்படித்தான் கூட்டு வந்திருக்கிறாரு. இப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே வந்து பணக்காரனாக வரவில்லை. குடும்பத்தை காப்பாற்றி தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அதெல்லாம் செய்வார் தனியாக. சிலர்லாம் பொறுப்பை தலை மேலே வச்சுக்கிட்டு அவங்க தான் இந்தியாவே காப்பாற்றுற மாதிரி ஃபீலில் இருப்பாங்க. சார், நீங்கள் அதுக்காக இங்கே வரல. உங்கள் ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும், அதை தப்பு வைக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதை இங்கே வச்சு கர்த்தர் செய்வார். வெகு சீக்கிரத்தில் மனுஷகுமாரன் வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தப்பட்டு அவரோடு கூட போக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நேரமும் உள்ளே வருவார். ஒரே நிமிஷம், ஒரு இமை பொழுது கதவு மூடப்படும், அழைச்சிட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால்
நாளை தினத்தில் நாம் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தோடு சந்திக்க போகிறோம். நாம் எந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். எல்லாம் கண்களை மூடுவோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தப்படுவதற்கான ஒரு இடம், மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதுக்கு தான் சர்ச். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவையோடு எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை தரித்திரத்தில் இருக்கணும்னு விரும்பலை, ஆனால் கர்த்தர் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா? அவர் வானத்தின் பலகனியை திறந்தார்னா 5.5 லட்சம் பேர் புருஷர், கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னே தெரில. அத்தனை பேருக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் சாப்பாடு போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்தில் வனாந்தரத்தில் 5000 புருஷருக்கு சாப்பாடு போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஓமேனை கூட்டு வந்திருப்பாரு? இல்லை. இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய மகா பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அதில் ஒன்று, நாம் அவரை தரிசிக்க போகிறோம், அவரை பார்க்க போகிறோம், அவரோடு கூட பறந்து போக போகிறோம், நித்தியமாய் அவரோடு கூட வாழப் போகிறோம். காலம் சமீபம் ஆயிடுச்சு. வாசலில் நிற்கிற மணவாளன் எப்போ வேணாலும் உள்ளே வருவார். அவரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உங்களுக்கு இருக்கா? 7 தாதிமார் ஒரு எஸ்தரை ரெடி பண்ணாங்க ஒரு நாள் ராத்திரி ராஜாவை சந்திப்பதற்கு. அதே மாதிரி தான் நம்முடைய ராஜா வரப்போகிறார். ஒரே நிமிஷம், ஒரு இமை பொழுது அவரை சந்திக்க போகிறோம். அதுக்கு ஆண்டவர் 7 சபைக்கான உபதேசங்களை வைத்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 12 மாதமும் எஸ்தர் ஆயத்தப்படுத்த மாதிரி உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்போ வருவார் ராஜான்னு தெரியாது, எஸ்தரை எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, கூப்பிட்ட உடனே போகணும்னு எஸ்தர் சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி தான் கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே போயிடணும். நீங்கள் யார், என்ன படிப்பு, என்ன சம்பாரிச்சிங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, ஊரில் உங்களுடைய மதிப்பு என்ன, உங்கள் முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் பரலோகத்துக்கு தேவையில்லை. பரலோகத்துக்கு தேவை உங்கள் உள்ளான மனுஷன் யார், உள்ளே எப்படி இருக்கிறோம். திருப்பி ஆண்டவர் மோசே கிட்ட சொல்வார், பலிபிடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணம் காணாதபடி உண்ணான வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த இயேசு இன்னைக்கு வரும்போது அவரை சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேனா? அவரை சந்திக்கிற பறந்து போகிற அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. உங்களை எல்லாரும் நம்பிடலாம். உங்கள் பாஸ்டர் நம்பலாம், சபை நம்பலாம், கணவன் நம்பலாம், மனைவி நம்பலாம், பெற்றோர் நம்பலாம், உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க நம்பலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்கள் உள்ளான மனுஷன் யார், உங்கள் சிந்தனை என்ன, எவ்வளோ கரப்டாக இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சிட்ருக்குறோம், என்ன நினைக்கிறோம், யார் மேலே பொறாமப்படுறோம், எங்கே கோவப்படுறோம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் பார்த்துட்ருக்கிறார். அவரை ஏமாற்றவே முடியாது. ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் அவரை சந்திக்கிற இடத்தில் காணப்பட வேண்டும். அந்த இமை பொழுதை நான் விட்டுட்டேனா அதற்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப கவலைக்கிடும். அதுக்குத்தான் 2000 வருஷமாக சர்ச்சை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் கர்த்தர். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு கர்த்தர் என்னை சுத்திகரிக்கணும், மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாக நான் மாறணும், அவரை சந்திக்கிற நிமிஷத்தை நான் தவற விட்டுறக்கூடாது. அப்படி தீர்மானிக்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உண்மை சந்திக்கிற இடத்தில் நானும் என் வீட்டாரும் இருக்க வேண்டும். ஆண்டவரே
சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது உன்னை சந்திக்கிற கூட்டத்தில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும், இந்த ஹால் நிரம்பி இருக்குப்பா, இந்த நிரம்பி இருக்கிற ஹால் அப்படியே வருகையிலும் காணப்படணும் ஆண்டவரே. இத்தனை நாள் உங்களை சேவிச்சுட்டு நாங்கள் அந்த நாளில் இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. கிருபை பாராட்டு. எங்கள் நீதியின் நிமித்தம் நாங்கள் கேட்கல ஆண்டவரே, உங்கள் கிருபையின் நிமித்தம் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இருக்கிற இந்த திரள் கூட்டம் அப்படியே நம்முடைய வருகையிலையும் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். வந்த ஜனங்கள் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் கரங்களை அந்த பிள்ளைக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் இப்பொழுது ஒரு பூரண விடுதலையை, சுகத்தை, இந்த கூட்டம் முடியும் போது அந்த பிள்ளைக்கு ஒன்றுமில்லை, நன்றாய் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி, பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, எப்பொழுதுமே பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் அவர் இந்த பிள்ளையின் சத்தத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, எங்கள் பிள்ளை பூரண சுகத்தோடு நாளைக்கு திரும்ப போற தயவுக்காக, புது ஜீவனை எங்கள் பிள்ளைக்குள்ள தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாய் தகப்பனுடைய இருதயத்தை குளிர பண்ணுங்கப்பா. உங்களுடைய ஆலயத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ஆண்டவரே. உடைய மகிமை மூடுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.